கொல்கத்தா, காண்ட்லா, முசாஃபர்பூர், நாக்பூர், மும்பை எல்லா சிட்டிஸ்லயும் ஒரே நேரத்துல ரைட் நடந்தது. நாயக் கேங்குக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். இல்லீகல் ஆர்ம்ஸ், போலி ரூபாய் நோட்டு, போதைப் பொருட்கள் அதிக அளவுல பிடிச்சிருக்கோம். Very soon we are going to arrest this criminal and bring him to justice. என் தம்பிய கொன்னதும் அவன் கண்ட்ரோல்ல இருக்கிற பிசினஸ் மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணது ஒரு தந்தா. யார் அவன்? நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு குருத்தல் வர பிடிச்சாங்க. அவனை நம்ம கஸ்டடியில இருக்கும்போதே கொண்டிருக்காங்க. இப்ப என்ன பண்றது? எங்களை சஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்லயே நாய்க்கு வேலை செய்யற ஆளுங்க இருக்காங்கன்னு இந்த இன்சிடென்ட்டோட உறுதியாயிடுச்சு. சோ அண்டர் கவர் ஆபரேஷன். குரு தல்வார் கொடுத்த தகவல் படி நாயக் தம்பி பண்டியை பிடிக்கணும். அதை விட முக்கியம், எங்களை சஸ்பெண்ட் பண்ணதா பத்திரிகைக்காரங்களோட நம்ம டிபார்ட்மெண்ட்டையும் நம்ப வைக்கணும். மத்ததை நான் பாத்துக்கிறேன். அந்த டீமை சஸ்பெண்ட் பண்ணு. ஆபரேஷன் இஸ்தான்புல். என்ன கண்டிஷன்? இன்னும் 1 hourல கான்ஷியஸ் வந்துரும் டாக்டர் சொல்லிருக்காரு. அது சரி, இவனை போட்டதை எதுக்கு நாயக்க நம்ப வச்ச? நாயக் இந்தியால பண்ற எல்லா தப்பு விஷயங்களும் உனக்கு தெரியும். இவன் நம்ம கஸ்டடியில உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சா அவன் உஷாராயிடுவான். சவுத்துல உன் நெட்வொர்க் இல்ல என்ன இது? எங்க மெயின் பேஸே தமிழ்நாடு தான். மத்த டீடைல்ஸ் பத்தி எனக்கு தெரியாது. எங்க அண்ணனே டைரக்டா டீல் பண்றாரு. என் கண்ட்ரோல்ல இருந்த நார்த் டீடைல்ஸ் எதுக்கு சொன்ன தெரியுமா? நான் உயிரோட இருக்கேன்னு எங்க அண்ணனுக்கு தெரியறதுக்கு தான். எனக்காக அவ வருவான், எவனையும் விட மாட்டான். நீ சொன்னதை கேட்டு நடுங்கிறதுக்கு பால் குடிக்கிற பையன்னு நினைச்சியாடா? சார், என்ன சொல்றான் அவன்? சவுத் சம்பந்தப்பட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் உனக்கு தெரியல. அதான் கமிஷனர் சாருக்கு ரிப்போர்ட் பண்றேன். நான் சொல்றேன், புரோட்டோகால மறந்துடாத. ஃபோன் பண்றது கூட புரோட்டோகால் இருக்கா? இருக்கு. आप लोग जरा बाहर जाइए. नरेंद्र, if you don't mind. No problem, sir. Yes, Mr. Murthy. குட் மார்னிங் சார். நாயக் கும்பலுக்கு சவுத்துல கூட நெட்வொர்க் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அதான் தெரியுமே. போன் அஜய் கிட்ட கொடுங்க. 1 minute சார். பரவாயில்ல, நீங்களே பேசுங்க. பேசுங்க. உங்ககிட்ட தான் பேசணும். வெல் டன் அஜய். பண்டி மூலமா நீ கொடுத்த இன்ஃபர்மேஷனால நார்த்ல நாயக்கோட ஆட்டத்தை முடிச்சாச்சு. ஆனா அவன் மெயின் பேஸ் சவுத் சார். இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்க? தமிழ்நாட்டுல இருக்கிற கிரிமினல்ஸோட ஃபைல்ஸ் ஓபன் பண்ணா நாயக் பத்தி ஏதாவது துப்பு கிடைக்கும் சார். குட் அஜய். அது சரி, அப்பா எப்படி இருக்காரு? ஹி இஸ் ஃபைன் சார். ஓகே, டேக் கேர். நல்லா உட்காருங்க சார். நமிதா மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. எனக்கு இதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓ, பேசணும் பீஸா. உனக்கு ஹாப்பியா இருக்குல்ல? என்ன சார் சொல்றீங்க? ஓ ஷிட். அதுக்கும் பிரச்சனையா சார்? அங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பொண்ணு கபாலீஸ்வரர் கோயில் கிட்ட வெயிட் பண்றா. வீட்ல கொண்டு போய் டிராப் பண்ணோம். இஃப் யூ டோன்ட் மைண்ட். அதுல என்ன இருக்கு சார்? உங்க பொண்ணு என்ன பண்றாங்க சார்? அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கேன். சம்பந்தம் கூட பார்க்க ஆரம்பிச்சாச்சு. பாருங்க சார், ஆனா என் கேள்விக்கு உங்க பதிலுக்கும் சம்பந்தமே இல்லையே. ஓஹோ, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்களா? ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. கேர்ள்ஃப்ரெண்ட்? லவ் இன் டர்க்கி? சாஸ்திரி எல்லாத்தையும் சொல்லிட்டான். இதுல தமாஷ் என்ன இருக்கு? தமாஷ் இல்லாம பின்ன என்னையா? மொத்த ஃபேமிலி சீட்டிங் ஃபேமிலியாம. அப்பனுக்கு தெரியாம டர்க்கிக்கு வந்துட்டாங்களாம. என்னையா கோவம் வந்துருச்சா? இல்ல சார், கோயில் வந்துருச்சு. அம்மா பிரசாந்தி, கெட் இன். டாடி பிரசாதம் எடுத்துக்கோங்க. நீ கூட எடுத்துக்கியா? அவனுக்கும் கொடுமா. மா, இவன் என் சபார்டினேட், பேரு அஜய். என் பெரிய பொண்ணு பிரசாந்தி. எதிர்பார்க்கல சார். என்ன எதிர்பார்க்கல? உங்க பொண்ணு இவ்வளவு பக்திமயமான பொண்ணா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல சார். பொழப்பு அப்படி. டெல்லியில ஐபிஎஸ் கோச்சிங் முடிச்சிட்டு முந்தானே தான் வந்தா. உன் கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி அப்பனை ஏமாத்திட்டு ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கல. கேர்ள் ஃப்ரெண்டா? இந்த ஹேண்ட்ஸம் ஹீரோக்கு டர்க்கில ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சதான். அந்த பொண்ணோட அப்பா ஒரு முட்டாப்பைய போல இருக்கு. ஐயோ, அவங்க விஷயம் நமக்கு எதுக்கு டாடி? அதுக்கு இல்லம்மா, இவன் கொஞ்சம் உஷாரா இல்லனா இன்னைக்கு அந்த பொண்ணு அவங்க அப்பனை ஏமாத்தின மாதிரி நாளைக்கு இவனை ஏமாத்துருவால. என்னையா அப்படின்றீங்களா? அப்போ நான் கேர்ஃபுல்லா இருக்கணும். நிறுத்துறீங்களா? என்னாச்சுமா? வீடு ஐயா, ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்க, காஃபி சாப்பிட்டு போலாம். 2 காஃபி எடுத்து வா. சரிங்க சார். அம்மா பிரசாந்தி, எங்கம்மா போற? உட்காருமா, இன்னும் நிறைய கதைங்க இருக்கு. உட்காரியா? ஏங்க,
சூப்பர் மார்க்கெட் போகணும். நீங்க வந்தீங்கன்னா கேட்டு போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு வெயிட் பண்ணோம்? போயிருக்க வேண்டியது தானே. உங்களை கேட்காம எப்போ வாசல் தாண்டி இருக்கேன்? சொன்னதை கேட்ட இல்ல. 22 வருஷத்துக்கு முன்னால கல்யாண மண்டபத்துல குனிஞ்ச தலை இன்னைய வரைக்கும் நிமிரல. ஒரு வாட்டி நிமிர சொல்லுங்க சார், பரவாயில்ல. தெரிஞ்சு போச்சா? எதுவும் தெரியாது, அனாவசியமா உளர வேணாம். ஆண்டி கூட உங்க வளர்ப்பு தானா சார்? அஜய், இந்த கிண்டல்லாம் வேணாம். இது வளர்ப்பில்லையா, கௌரவம். உன் அத்தை மாதிரி புருஷனை ஏமாத்திட்டு டர்க்கில ஊரு சுத்துற டைப்ல என் பொண்டாட்டி. ஹாய் டாடி. ஹாய் 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 ஹாய். என் சின்ன பொண்ணு சுஷாந்தி. நீ காஃபி சார், ஆண்டி கிட்ட நீங்க எங்க அங்கிளை பத்தி சொல்லவே இல்லையே. அவனை பத்தி என்னத்த சொல்றது? முட்டா பைய, தப்பெல்லாம் அவன்து தானே. அவன் ஒழுங்கா இருந்தா இவங்க எல்லாம் ஏன் இப்படி அலையறாங்க? irresponsible fellow, கேன பைய, அறிவு கெட்டவன். ஸ்டாப் இட் டாடி ப்ளீஸ். அஜய், எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. நீ வேணும்னா எங்க அப்பாவை உசுப்பேத்தி விடுற. என்னாச்சுமா? சாரி டாடி, உங்களை நீங்களே திட்டிக்கும் போது என்னால தாங்கிக்க முடியல. என்ன பிரசாந்தி சொல்ற? சார், அதை நான் சொல்றேன் சார். டர்க்கிக்கு வந்தது வேற யாரோ இல்ல, உங்க ஃபேமிலி தான். நீங்க சொன்னது கரெக்ட் சார். தப்பெல்லாம் அப்பா அதுதான், அதாவது உங்களது. ஃபேஷன் மீட்ல 12 நாடுங்க பங்கேற்கும் போது அதுல முதலாவதா வர டேலண்ட் உங்க பொண்ணுக்கு இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்காம போனது உங்க தப்பு தான். ஆனா அந்த தப்பை ஆண்டி பண்ணல. இவ்வளவு நாள் அவ கெரியரை பத்தி கூட உங்ககிட்ட பேச பயந்த பிரசாந்தி இப்போ ஓபன் ஆனதுக்கு காரணம் உங்க மேல இருக்கிற பாசமும் மரியாதையும் தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் தான் கொஞ்சம் லிமிட்டை தாண்டினேன். சாரி சார். இவங்க கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். will you please wait outside? ஷோர் சார். சாரி டாடி, ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும். விளக்கம் தேவையில்லை, எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு நினைச்சேனே தவிர உங்க மனசுல இருக்க ஆசையை சொல்றது கூட பயப்படுற அளவுக்கு கண்டிப்பா இருந்துட்டேங்கிறத நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். இன்னில இருந்து உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை என்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. யாரோ சொல்லி நான் தெரிஞ்சுக்கிற நிலைமையில தள்ளிடாதீங்க. எனிவே, கங்க்ராட்ஸ். மச்சான், மச்சான் இங்க இருக்கீங்க? ஜனகி, ஜனகி வா. என்னண்ணா? வா வந்து உட்காரு. இன்னைக்கு என்ன ஞாபகம் வந்து? லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் டென்ஷன் கூட இன்ஸ்டால்மெண்ட்ல வருதியா? இந்த ஆளு கோமால இருந்து வெளியே வந்து நம்மள கோமால படுக்க வச்சிருவோம் போல இருக்கு. என்ன மாப்பிள்ள விசேஷம்? இன்னைக்கு என்ன தேதி? ஆகஸ்ட் 15. சுதந்திர தினம்னு சொல்லுங்க. கொடி ஏதாவது ஏத்தணுமா? நம்ம ஏத்துறோம். பிரைம் மினிஸ்டர் ஏத்த போறாரு. பிரைம் மினிஸ்டர் யாரு? மன்மோகன் சிங். எம்ஜிஆர் இல்லையா? ஐயோ சகல, மாப்பிள்ள கேக்குறது டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் யாருன்னு இல்ல, பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேக்குறாரு. புரட்சி தலைவர் தான். ஆமாண்ணா, அவரு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஆமா ஆமா, எவ்வளவுதான் ஞாபகம் வச்சுக்க முடியும்? அவர் பேச போறது நேரடி ஒளிபரப்பு. பாப்போம். எப்படி கலக்க போறாரு பாருங்க. ஏற்கனவே கலங்கிக்கிட்டு தான் இருக்கு. இதுல மன்மோகன் சிங்க வேற பார்த்தா என்ன ஆகுமோ? எம்ஜிஆர் இப்பெல்லாம் டர்பன் தாடி வச்சிருக்காருன்னு சொல்லி சமாளிக்கலாமா? அதாவது புரட்சி தலைவர் சிங்கா கன்வெர்ட் ஆயிட்டாருன்னு சொல்லாங்க. அண்ணா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அட என்ன மாதிரிலாம் பேசிக்கிட்டு, தலைவர் பேச்சு கேளுங்க. அது இல்லைண்ணா, நம்ம எம்ஜிஆர் வந்துட்டாரு. பேரன்பு கொண்ட தாய்மார்களே, சேர்ந்து பார்க்கலாம் சொன்னல. புரட்சி தலைவரை பாரு. தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்றார் அறிஞர் அண்ணா அவர்கள். தலைவர் எப்படி இருக்காரு, எப்படி இருக்காரு? மக்களே அமைத்துக் கொள்கிற ஆட்சி மக்களாட்சி. அது தலைவர் தான். இன்னொரு விஷயம் காட்சியா, பிரைம் மினிஸ்டர் தமிழ்ல பேசாரு பாரு. இந்த சுதந்திர தினத்தில் அந்த மக்களுக்காக பிரதம மந்திரியான நான் கொடுக்கும் வாக்குறுதி இதுதான். இந்தியா முழுவதும் ஏழை தாய்மார்களுக்கு பிரசவம் இலவசமாக செய்யப்படும். ஏழை மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு வரை கல்வி இலவசம். பிரதம மந்திரியாக நான் டெல்லியில் இருந்தாலும் என்றும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை என்பதை தான் பெருமையாக நினைக்கிறேன். ஏழைகளின் கண்ணில் ஆனந்த கண்ணீரை காணும் வரை நான் போராடுவேன். வாழ்க அண்ணா நாமம். வாழ்க வாழ்க தலைவர். கலக்கிட்டார். வாழ்க வாழ்க. மச்சான், அப்ப சொன்னாங்களே தமிழ்நாடு இருந்து யாரும் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாதுன்னு, இப்ப என்ன சொல்லுவாங்க? பொத்திக்குவாங்க. அது என்ன தலைவர்கள்? பேரறிஞர் அண்ணா, கர்மவீரர் காமராஜர், கலைஞர். கலைஞர் நல்லா இருக்கார்ல? அவருக்கு என்னப்பா, இந்த வயசுலயும் சிங்கம் மாதிரி இருக்காரு. இரும்பு நெஞ்சம். அப்புறம் அவர் எப்படி இருக்காரு? யாருப்பா? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரா? இப்போ அதே சிரிப்பு, அதே ஸ்டைல். நல்ல மனுஷன், எப்ப நல்லா இருப்பாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் ரஜினி கமல் தான் வருவாங்கன்னு நான் எல்லார்கிட்டயும் பெட் கட்டி சொன்னேன். ஸ்டைல் அப்பவே கலக்கிறவராச்சு அவரு.
எதுக்குடா கவலைப்படுற? நீ எந்த தப்பும் பண்ணல. உங்க அப்பாவை குழந்தை மாதிரி பாத்துக்கிற. உன்ன மாதிரி பையனை பெத்ததுக்கு என் அண்ணா அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். நிஜம்டா. என்ன அஜய் இவ்ளோ டென்ஷனா இருக்க? நாயக் இந்தியாவுக்கு வந்திருக்கான்னு இன்டர்போல்ல இருந்து தகவல் வந்திருக்கு. கமிஷனர் கிட்ட பேசலான்னு பார்த்தா நாட் ரீச்சபிள்னு வருது. ஹலோ, ஏய் போலீஸ், எம்எம்எஸ் பார்த்தல? கமிஷனர் உயிரோட வேணும்னா என் தம்பிய கூட்டிக்கிட்டு நீ மும்பைக்கு தனியா வரணும். ஒருத்தனா வரேன். இதுக்கு நடுவுல அவருக்கு ஏதாவது ஆச்சு, அங்க ஒருத்தனும் மிஞ்ச மாட்டீங்க. जाओ. Come straight. Okay. Take left, come straight. என் ஆளுங்க உன்னை இங்கிலீஷ் பட ஹீரோ மாதிரி இருக்குன்னு சொன்னா ஓவரா சொல்றாங்கன்னு நினைச்சேன். எக்ஸாக்டா இருக்கு. 1 இன்ச் ஹைட் கம்மியா இருந்தாலும் நான் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பேன். எதிரி கூட பொறாமப்படுற அளவுக்கு இருக்கு. என்ன டிஸ்டர்ப் பண்ணவங்களை நான் போட்டு தள்ளணும்னு நினைப்பேன். ஆனா உன்னை சந்திக்கணும்னு நினைச்சேன். ஏன் தெரியுமா? நீ என் கூட போன்ல பேசினப்ப போலீஸ்னு திமிரா கர்வமா சொன்ன இன்டென்சிட்டி எனக்கு பிடிச்சது. நான் இதுவரைக்கும் 26 பாம் பிளாஸ்ட் பண்ணிருக்கேன். என்ன தேடி வந்த 24 போலீஸ்காரங்களை அட்ரஸ் இல்லாம பண்ணிருக்கேன். என் மேல 113 கிரிமினல் கேஸ் இருக்கு. 13 நாட்டுல இன்டர்போல் எனக்காக வலை வீசுறாங்க. இத்தனை பேர் இவ்வளவு நாளா என்ன எதுவும் புடுங்க முடியல. இப்போ நீயும் கூட. திஸ் இஸ் மை ட்ராக் ரெக்கார்ட். பண்டியை விட்டுரு. ஏய் லவுட் ஸ்பீக்கர், நான் வந்தது உன் தம்பியை ஒப்படைக்க இல்ல, உன்னை கூட்டிட்டு போறதுக்கு. I'm a gold medalist in 2006 IPS batch. நான் ஆன்டி கூண்டா ஸ்குவாட்ல இருக்கும்போது 46 கேங்ஸ்டர்ஸ் போட்டு தள்ளியிருக்கேன். ஆன்டி டெரரிஸ்ட் விங்ல 50 பேர், அண்டர் கவர்ல அன்லிமிட்டெட். All this just in span of 5 years. This is just not my track record. This is all time record. This is all time record. எப்படிடா இந்த தைரியம்? அது என் blood group. உன் கமிஷனர் இப்போ என் கையில இருக்காரு. ஏய் லார்ட் லபக்தாஸ், இதர் தேக். என் மேல பட்ட காத்து மேல பட போதுன்றப்பவே 100 அடி தள்ளி போயிருக்கணும். ஓகே, come again. Yeah, got it. Coming. எனக்கு 1 நிமிஷம் டைம் கொடுத்தா யோசிப்பேன். 2 நிமிஷம் டைம் கொடுத்தா ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். 3 நிமிஷம் டைம் கொடுத்தா முடிச்சிடுவேன். இப்படி வா. Ajay, drop the gun. ஓடு, இல்லனா கமிஷனர் சங்க அறுத்துருவேன். நோ அஜய், எனக்காக அவனை விட்டுறாத. அஜய், போலீஸ் எப்பவும் கிரிமினல் முன்னாடி தலகுனிய கூடாது. நோ அஜய், நோ. சார், சார், அஜய்,
என் பையன் நாயக்க ஒன்னும் செய்ய முடியாதான்னு கேட்டான். அவன் முடிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான்னு சொன்னேன். அது நீதாகிற நம்பிக்கையோட நான் போறேன். பாய் பாய். ஒரு தடவை மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆனா பிளைண்டா இறங்கிட வேண்டாம். பாட்டி என்ன பிடிக்க கை கொடு. சீக்கிரம் வா பாட்டி. பாட்டி கையை பிடி பாட்டி. சீக்கிரம் வா பாட்டி. பாட்டி எங்கள் அண்ணன் சங்கர், நமது அண்ணன் சங்கர்.